வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஹீரோ வந்துட்டு நேராக அந்த பொண்ணோட அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த சந்திரன் கிட்ட உண்மையெல்லாம் சொன்னது. இது மாதிரி அவங்க வந்துட்டு நல்லவன் கிடையாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னது அவங்க தான். அதனால அவங்களையே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் இங்கே பாருங்க, இவங்க தான் வந்துட்டு சின்னத்தை கிட்ட உண்மையை சொன்னாங்க. அந்த மருது நல்லவன் கிடையாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னது இவங்க தான். நீங்கள் வேணும்னா இப்போவே இவங்க கிட்ட கேளுங்களேன், நான் ஒரு வேளை போய் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி நேராக அந்த அம்மாவை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் செஞ்ச உதவியால் என் பொண்ணோட வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் ஒத்துப்பேன் அப்படின்னு நீ நினைக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. உண்மையாகவே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உண்மையாகவே நீங்கள் வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்மா, உங்கள் தங்கச்சிக்கிட்ட நான் சொன்னேன். அந்த மருது நல்லவன் கிடையாது அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களும் சரி, நான் போயிட்டு உங்ககிட்ட சொல்லி அதிகாரிங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மருது வந்துட்டான், நான் இருக்கிற இடத்த எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? என் தங்கச்சி அப்படியெல்லாம் வந்துட்டு பொய் சொல்கிறவ கிடையாது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அம்மா, நான் பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நான் நடந்ததை தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத நம்பக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன, என் தங்கச்சி அப்படி பொய் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அன்னைக்கு மண்டபத்தில் வந்துட்டு சார்கிட்ட தான் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் அவர் நின்னவர் எங்கேயோ போயிட்டாரு. அப்புறம்தான் உங்கள் சொந்தக்காரவங்க யாருக்கிட்டையாவது உண்மையை சொன்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினச்சிதான் நான் வந்துட்டு உங்கள் தங்கச்சிக்கிட்ட உண்மையை சொன்னேன். அதுவும் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னேன். ஆனால் இப்போ என்னடானா நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இவங்க என்ன சந்திரா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா, இவங்க அந்த டிரைவர் பையன் சொன்னதை கேட்டு இப்படி பண்ணுறாங்கக்கா, நான் அப்படி சொல்லவே இல்லைக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, ஏற்கனவே என் தங்கச்சிக்கு எனக்கும் நிறைய பிரச்சனையை உண்டாக்கி விடணும் அப்படின்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. அதுக்காக தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இனிமே நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா என் தங்கச்சிக்கிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாது. என் தங்கச்சி கண்டிப்பா வந்துட்டு போய் சொல்றவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த அம்மாவை பார்த்து, இங்க பாருமா, நீ தேவையில்லாம என் தங்கச்சி மேல நீ இவ்வளோ பெரிய பழிய போடுற. நீ சொல்றத இதுக்கு மேல என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க தங்கச்சி உங்ககிட்ட இருந்து ரொம்ப பெரிய பொய் சொல்றாங்க. நான் அவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியும் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இவங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. எதுக்கும் பார்த்து நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னடி, எனக்கும் என் அக்காவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விடலாம் அப்படின்ட்டு பேசுறியா? நீ என்ன பேசினாலும் சரி, என் அக்கா என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கா. யார் என்ன சொன்னாலும் சரி, என் அக்கா வந்துட்டு நம்ப மாட்டா. அக்கா, நீ நம்ப மாட்டியல்ல? ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நீ என்னோட தங்கச்சிடி, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவ? நீ கண்டிப்பா எனக்கு துரோகம் பண்ண மாட்ட அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு. உடனே நம்ம ரேவதி கேட்குறாங்க, அம்மா, எப்படிம்மா உங்களுக்கு இந்த அளவுக்கு முட்டாள்தனமா நடந்துக்க முடியுது? சித்தி இவ்வளோ பெரிய பொய் சொல்றாங்க, எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு நடக்கிறது எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருக்கிறவ என் தங்கச்சி. என் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்றா அப்படின்னு சொன்னா யாரால நம்ப முடியும்? இப்ப நீயே பார்த்துக்க, ரோகிணி உனக்கு துரோகம் பண்றான்னு சொன்னா யாராவது நீ நம்புவியா? கண்டிப்பா நம்ப மாட்டியல்ல. அதே மாதிரிதான் இங்க பாரு அப்படின்ட்டு நேரா அந்த பொம்பளைய பார்த்தேன், இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது என் தங்கச்சியை பத்தி தவறா சொன்ன அப்படின்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா அந்த இடத்துல இருந்து நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி, நீங்க வந்துட்டு உண்மையை சொல்ல சொன்னீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையை சொல்ல வந்தேன். ஆனா ஈஸ்வரி மேடம் கேட்குற மாதிரி இல்லை.
தம்பி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரியுது தம்பி. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னீங்க, நான் வந்து சொன்னேன். ஆனா இவங்க நம்பல. அதுக்காக நான் என்னால இன்னும் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, உண்மைய சொல்லணும் அப்படின்னு நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய விஷயம்தாம்மா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிங்க தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதும் ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நீ என்ன முயற்சி பண்ற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படியாவது வந்துட்டு ஏதாவது சொல்லி என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டலாம் அப்படின்னு நினைச்சு இவ்ளோ பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி கண்டிப்பா எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா என் பொண்ணு வந்துட்டு நான் சொல்ற பேச்சை தான் கேட்பா. என் சந்திரா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சந்திரா என்னோட சொந்த தங்கச்சி. அவ என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. நீ வந்து சூழ்நிலையை பயன்படுத்தி எங்க எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு பாக்குற. ஆனா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கு மேல இவன் இந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா அவ்வளவுதான். இவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்பா மேல இவர் ரொம்ப பாசத்தோட இருக்காரு. அப்பாவுக்கு உடம்பு சரியானதும் இவர் போகலாமே, ஏமா நீ இப்படி பண்ற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு இவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு. இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாரும் என்னால இந்த இடத்த விட்டு போக வேண்டாம். நானே இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, எனக்காக நீ அம்மா கிட்ட சண்டை போட வேணாம், நான் போறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போனதும் ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, வர வர நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவரு அப்படி என்னம்மா தப்பு பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அதுக்கப்புறமா டாக்டர் வெளியில வராங்க. ஹீரோ அந்த இடத்துல நிக்க, டாக்டர் வந்துட்டு, இங்க பாருங்க, சாருக்கு வந்துட்டு இது மாதிரி பிளட் கொடுக்கணும். யாராவது அவருக்கு சேம் குரூப் இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லையே, அவருக்கு சேம் குரூப் பிளட் இல்லையே அப்படின்னு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல வேற ஸ்டாக் இல்ல, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பிளட் குரூப் அப்படின்னு கேட்க டாக்டர் சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், நானும் அதே பிளட் குரூப் தான். நான் வந்துட்டு அவருக்கு மருமகன் தான், நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் டாக்டரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி டக்குன்னு தடுத்து, ஏய், நீ பிளட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரேவதி, ரோகிணி எல்லாருமே ஈஸ்வரியை பார்த்து, அம்மா, நீங்க வந்துட்டு கோவப்படலாம், அதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவசியமா? இங்க பாரு, அவரை தவிர்த்து வேற யாரும் அப்பாவுக்கு பிளட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. தேவையில்லாம பேசாதம்மா அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, நீங்க போயிட்டு அப்பாவுக்கு பிளட் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அவங்க மாமாவுக்கு பிளட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வெளியில வந்ததோட ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க, உங்களால நாங்க நிறைய நல்ல விதமான உதவிகளை தான் பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏன் உங்களை சுத்தமா பிடிக்கல அப்படின்னே தெரியல. அவங்க ஏன் தான் இப்படி திருந்தாம இருக்காங்களோ அப்படின்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதை விடுங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். மாமாவுக்கு உடம்பு சரியானதும் எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுங்க. அவரு நல்லா இருக்காரு அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா போதும். ரேவதி சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த இடத்துல இருந்து நேரா அந்த அம்மாவை பார்க்க போறாரு. அந்த அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, எனக்காக நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, அந்த அம்மா கிட்ட நான் உண்மையை சொன்னேன் தம்பி. ஆனா அந்த அம்மா என்னடான்னா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது தம்பி. நீங்க தான் எப்படியாவது வந்துட்டு அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாத்துல இருந்து காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, என் பொண்ணோட உயிரையும் காப்பாத்தி அந்த மருது மாதிரி ஒரு கெட்டவனை அதிகாரிங்க கிட்டையும் பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்கம்மா, இது எல்லாமே உங்க பொண்ணு இல்லாம நடந்திருக்காரு. உங்க பொண்ணு அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து உண்மையை சொன்னதுனாலதான் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோ இப்ப கூட யோசிச்சு பார்க்க முடியல. அதுக்கு அம்மா சொல்றாங்க, ஆமா தம்பி, அவனை மாதிரி ஒருத்தனையெல்லாம் வெளியில விடுறதே ரொம்ப தப்பு. அவனுக்கு சரியான தண்டனைய வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்பட, ஹீரோ சொல்றாரு, சரிம்மா, நான் கிளம்புறேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்தவித ஆபத்தும் இல்லை. அந்த அம்மாவும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு ரேவதி வராங்க. ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, எங்க போறீங்க?
நீங்க எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்த விட்டு போயிருவீங்களா? இங்க பாருங்க மாமா, அம்மா என்ன பேசினாலும் சரி, நீங்க இந்த வீட்ல வந்து சொந்தக்காரவங்க தான். நீங்க எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு முழு உரிமையும் இருக்கு. நீங்க இந்த இடத்த விட்டு போகவே வேண்டாம். கண்டிப்பா அப்பா கண்முழிச்சத்தோட நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ நீங்க இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்க வாங்க மாமா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, அத்தையோட கோவத்தை பத்தியா? அத்தை கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க அத்தைக்கு எதிராக எதுவும் பண்ணா. ஸோ தயவு செஞ்சு சொல்றது கேளு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, நீங்க இப்ப என் பேச்சு கேட்டேதான் ஆகணும். இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, இந்த தம்பியை கூப்பிடுறதுக்கு பதிலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆதாரத்தோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் முடியும்ல. ஏன் நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் நானும் ட்ரை பண்றேன். ஆனா அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. அவங்க தங்கச்சி மேல பெரும் நம்பிக்கையோட இருக்காங்க. அதனாலதான் யாரு என்ன சொன்னாலுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா, நீதான் எப்படியாவது புரிய வைக்கணும். நான் அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு உண்மையை சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு. ஆனா அவங்க ம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம இப்போ என்கிட்ட நான் உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்படி சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மருது கூட சேர்ந்து அவங்க இந்த சதியெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க எப்படியாவது உங்களை அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கம்மா. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்க சொல்றத கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா, நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இதுக்கப்புறமும் இப்படி அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது. நான் போய் இப்பவே அம்மா கிட்ட அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இப்பவே சொல்றேன் அப்படின்னு நேரா ரேவதி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி இவ்வளவு கோவமா வர அப்படின்னு. அப்ப ஹீரோவும் அந்த அம்மாவும் வராங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா, சித்தி சொன்னதை வச்சு நீங்க வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என் சித்தி வந்துட்டு உண்மையாவே அவங்களுக்கு அந்த மருது கூட சேர்ந்து அவங்க இவ்வளவு பெரிய சதி பண்ணியிருக்காங்கம்மா. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, அந்த மருது எப்படிப்பட்டவன், அவன் என்னெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே சித்திக்கு தெரியும். சித்திக்கு தெரிஞ்சும் என்ன அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அப்பதான் வந்துட்டு உங்களை வந்துட்டு பழி வாங்க முடியும். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, என்ன சந்திரா, இவங்க எல்லாருமே இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சந்திரா. உண்மையாவே நீ அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஈஸ்வரி டென்ஷன் ஆகி சந்திராவை பலார்னு ஓங்கி ஒரு அற விடுறாங்க. சந்திரா ஷாக் ஆகி, அக்கா, என்னக்கா இது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னைக்குமே நீ எனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையில இருந்தேன். ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மருது இப்படிப்பட்ட தப்பானவன் அப்படின்னு உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்க. உனக்கு ரேவதி பொண்ணு மாதிரிதானா? அவளுக்கு உன்னால எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உன் சொந்த தங்கச்சி மேலேயே நீ வந்துட்டு சந்தேகப்படுறியா? ஏன்க்கா ஏன் மேல சந்தேகப்படுற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான். அவங்க எல்லாரும் சொல்றாங்க நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு. ஆனா நீ இல்லைன்னு சொல்ற. இங்க பாரு, உன் மேல எனக்கு நிறைய தடவை சந்தேகம் வந்திருக்கு. நீ தான் இப்படிப்பட்ட காரியம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நிறைய முறை சந்தேகம் வந்துச்சு. ஆனா அது எதையுமே நான் பெரிய விஷயமா எடுத்துக்காம, என் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, எப்பவுமே எனக்கு துணையா இருப்பா அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னைக்குமே இனிமே நீ என் முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இப்பயாவது உங்க தங்கச்சி பண்ணது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க கூடவே இருந்து நம்ம குடும்பம் எல்லாத்துக்குமே அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் என் தங்கச்சிய ரொம்ப நம்பினது தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு
ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த சந்திராவை பற்றின உண்மை எல்லாத்தையுமே ஈஸ்வரி புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்ட பிறகு சந்திரா என்ன பண்ண போகிறாங்க, சந்திராவை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களா, நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருவாரா, ரேவதியோட கழுத்தில் எப்போ தாலி கட்ட போகிறாரு, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கமெண்டில் ஹைன்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.